தமிழகம் முழுவதும் 5949 பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் 5,73,43,291 வாக்காளர்கள் உள்ளதாகவும், இவர்களில் 14,59,093 பேர் முதல் முறை வாக்காளர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தேர்தலில் 1,06,408 இவிஎம் இயந்திரங்கள், 75,064 கட்டுப்பாட்டு அமைப்புகள், 75,064 விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 3 லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அர்ச்சனா பட்நாயக் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 83,000 காவலர்கள், 300 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும், 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள், 4 கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,262 கோடி பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 249 மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள், 325 பெண்கள் பணியாற்றும் வாக்குச்சாவடி மையங்கள், 71 மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றும் வாக்குச்சாவடி மையம், 79 இளம் பணியாளர்கள் பணியாற்றும் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 5,949 பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு தகவல்களை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள தேர்தல் வழிகாட்டி இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.